வணக்கமே நாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வர்றேன். என்னடா வெள்ளெலி விவரம் இல்லாமல் விம்மி விம்மி அழுகுதேன்னு யோசித்து பார்த்தேன். எலிப்புழுக்க இலங்கை புழுக்கைக்காக காயுது. இது நல்லா தெரியுது. காலையில் 6:30 மணி இருக்கும். எந்திரிச்சு பேப்பர் வாங்கிட்டு வந்து உள்ளே நுழையிறேன். பார்த்தா ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. யாரோட சேனலில்? அந்த இலங்கை சுண்டலோட சேனலில் வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் ஆகிருக்கு. என்னான்னு பார்த்தா, ஐ எம் கோயிங் டு ஸ்ரீலங்கா டு இந்தியா அப்படின்னு போட்டு ஒரு வீடியோ. யார்? நம்ம சுண்டல் அப்படியே வந்து வண்டியில் உட்காந்துருக்கிறாரு பிளேட்டில். அப்படியே உட்காந்த மணிக்கு பக்கத்தில் உள்ள பிளேட்டை காட்டி அப்படியே கிளம்ப போகிறேன் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கிறார். போட்டு முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லை, திடீர்னு பார்த்தா அந்த வீடியோவை காணோம். என்னடா வீடியோவை காணோன்னு பார்த்தா, இந்த அம்மாவுக்கு, யார்? நம்ம ஒயிட் ரேட் இருக்குல்ல, ஒயிட் ரேட், அந்த அம்மாவுக்கு லைவை, எந்த லைவை? நைட்டு போட்ட லைவே அழிஞ்சு போச்சா? ஆஹா, அப்போ கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நேற்று இவங்க வந்து ரொம்ப விம்மி விம்மி அழுது வீடியோ போட்டிருக்காங்க. போட்டு அவங்களுடைய மனக்குறைகளை சொன்னோன்னா, நான் கூட எனக்காகத்தான் போட்டிருக்காளா போல் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப இவகிட்ட கூட சொன்னேன், எப்போ பாண்டிச்சேரி மாதிரி புதுசாக ஒரு பிரச்சனையை வந்து இவன் கிளப்பிடுவேன் போல், இந்த சுகையிலுங்கிறவன். இதனால தான் அவன் வந்து புகைப்படங்களை எடுத்து வச்சுக்கிட்டோ இல்லை வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டோ மிரட்டுறான் போல். நம்ம போய் ஆதரவு கொடுப்போம், வா, ஏதோ ஒன்று. அவளுக்கு யாரும் இல்லை, பையங்களும் அவள் விஷயத்தில் தலையிட போகிறது கிடையாது. பெரியவன் இந்த விஷயங்கள்லாம் காதில் பட்டுச்சுன்னு வைங்களேன், அடி வெளுத்து துவம்சம் பண்ணி விட்டுருவேன். அதனால் நாங்கள் தான் அவளுக்கு ஆதரவாக இருப்போம்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் நைட்டு பூரா எங்களுக்குள்ளே சண்டை. என்ன இருந்தாலும் இவன் உன் பொண்டாட்டியை நீ விட்டு கொடுக்க மாட்டேங்கிற, அவளுக்கு நீ முட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற, இது வந்து சரிப்படாது. நீ அன்னைக்கு தானே அம்மா மேலே சத்தியம் பண்ண, பப்பு மேலே சத்தியம் பண்ண, இப்போ என்னடான்னா பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னொன்னே உடனே வந்து நான் பார்க்கணுங்கிற, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னான். அப்புறம் நான் சொன்னேன், அவளை நம்பாத அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டான். போட்டு எதுக்குடி தேவையில்லாமல் வந்து நீ வந்து என்னையை பற்றி பேசிக்கிட்டு சுகையிலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா, ஒரு ஃபோன் பண்ணிட்டான். நானும் ஒரு நம்பரை வந்து பிளாக் பண்ணாமல் அன்பிளாக் பண்ணி வச்சுருந்தேன். அந்த நம்பரில் வந்து வந்த உடனே இவளை கெட்ட வார்த்தையில், அந்த முண்டை இந்த நான் அந்த வார்த்தை சொல்ல விரும்பலை, அவ்வளவு தூரம் கேவலமாக திட்டுனான். பக்கத்தில் தான் இவள் படுத்திருந்தா, எல்லாமே காதில் விழுகுது. இப்போ அவள் என்கிட்ட என்ன சொல்கிறா, சூர்யா வேணாம், இவளை நம்பாத, இவள் திடீர்னு வந்து அப்படியே அந்தர்பல்ட்டி அடிப்பா, உனக்கே வந்து விபூதி அடிப்பாடா, கவனமாக இருடான்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. காலையிலே 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அவன் பிளேட்லேருந்து கிளம்பி இப்போ வந்து இந்தியாவுக்கு வர்றேன். இந்தியாவுக்குள்ளே வந்து அவன் என்ன வியாபாரம் பார்க்க வர்றானா, இல்லை வேறு ஏதாவது வாங்கினது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வர்றானா, இல்லை வேறு எதுக்காவது வர்றானா? அவனுக்கு எதுக்கு இங்கே இந்தியாவுக்கு வரணுங்கிறதுக்கு உண்டான காரணம் கரெக்டாக நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறேன். இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட் இருக்குது, எப்போ அது ரிட்டர்னுங்கிறது எல்லாம் பார்க்குறேன். கரெக்டாக போட்டிருக்காங்க 8:20க்கு ஃப்ளைட்டு, 9:15க்கு இந்தியா வந்துருமா. ஆக இவங்க 2 பேர் இவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறதுக்கும் தேர்தல் சொல்லி கொடுக்கறதுக்கும் இவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. ஆனால் போட்ட வீடியோவை அரை மணி நேரத்தில் அழிச்சுவிட்டான். இதிலேருந்து என்ன தெரியுது, இனிமேல் நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியுது. அவள் புருஷங்கிற அந்த ஒரு எண்ணம் அவளுக்கு துளி கூட இல்லைங்கிறது தெரியுது. இந்த இடத்துல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க ஒரு கேள்வி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ அவள் கூட சேர்ந்து கூத்தடிச்சு கும்மாளம் பண்ணும்போது அவளும் அதே மாதிரி என்றைக்கே ஒரு நாளைக்கு அப்படி போயிட்டு போகிற வந்துட்டு போகிற, இதை பற்றி நீ ஏன் கவலைப்பட்டு இப்போ காலையில் கதற, நீ ஏன் பதறன்னு சொல்லி கேட்காதீங்க. நான் கதறவும் இல்லை பதறவும் இல்லை, என் தரப்பு நியாயத்தை சொல்கிறேன். ஒரு பக்கம் இருந்தால் ஒரே பக்கம் இரு. இப்போ நான் இருக்கேன், எனக்கு இவ தான் பிடிச்சிருக்கு, இவ கூட தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொன்னால், என் வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு சொல்லி முடிவாகி போச்சு. 7 வருஷமாக தொடர்ந்து 7 வருஷம் முடிஞ்சு இப்போ 8வது வருஷம் தொடங்க போகுது. எங்களுடைய வாழ்க்கை பயணம் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அடித்தாலும் பிடிச்சாலும், அவள் என்னை அல்லையில் பிடிச்சி குத்துனாலும், எனக்கு என்ன தான் தொல்லை கொடுத்தாலும், நான் தோண்டு போகிற நேரம் என்னை அவள் தான் தூக்கி நிறுத்துவாள். அதே நேரம் நான் சொன்னது என் வாழ்க்கையை சொன்னேன், நீங்கள் வேறு எதையா நினச்சிப்படாதீங்க. அதனால் இவ எனக்கு எல்லாமுமா இருக்கா. அதை மாதிரி நீ ஒத்துக்கிட்டு போ. ஊனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறது, என் புருஷன் சரியில்லை, கூத்தியாளுக்கே எல்லாம் செய்கிறேன், அப்பாட்டி வீடே கதின்னு கிடக்கிறான், எனக்கு பணத்தை கொடு, எனக்கு ஜீவானம்சத்தை கொடு, எனக்கு வந்து ஒரு வாழ்க்கையை கொடுன்னு கேட்காத. உனக்கு வாழ்க்கையை கொடுக்குறதுக்கு தான் நான் இருந்தேன். ஆல்ரெடி 23 வருஷம் நீ என் கூட வாழ்ந்துட்ட, எனக்காக 3 பிள்ளையும் பெற்ற, ஏதோ நானும் வழி தவறி இங்கிட்டு வந்துட்டேன். நீயும் சரி வீட்டுக்கு ஒரு பொறுப்பாக ஒரு பொம்பளையாக ஒரு அடக்க ஒடுக்கமாக இருப்பேன்னு தான் நான் நினச்சேன்.
ஆனால் கடைசியில் எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கி போட்டுட்டு நீங்கள் 2 பேர் பண்ணுறதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் கள்ளக்காதலா, இல்லை நல்ல காதலா, இல்லை தெய்வீக காதலா? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? அப்போ நீ அவன் பக்கமே போயிரு, என்னை ஆளை விடு. எதுக்கு கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசைங்கிற கதையா? அவனும் வேணும், என் பணமும் வேணும், நான் உனக்கு செவரட்டி வாங்கி தரணும், கறிமீன் வாங்கி கொடுக்கணும். ஆனால் வந்து காலை விரிக்கிறது மாத்திரம் இன்னொருத்தன்ட்ட. இவ கேட்ட அதே கேள்வியை தானே இப்போ நீ கேட்டீல, என்னையை பார்த்து சூர்யாவை பார்த்து கேட்டீல, கவட்டையை விரிக்கிறதுக்கு அவளை வச்சுருக்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டீல. என்னப்பா நீ சொன்ன? காதல் பண்ணுறதுக்கு ஒருத்தன், கவட்டையை விரிக்கிறதுக்கு ஒருத்தனா? இல்லை கறிமீன் வாங்கி கொடு, சூர்யா தான் சொன்னான். கறிமீன் வாங்கி கொடுக்கறதுக்கு ஒருத்தனும் கவட்டையை விரிக்கிறதுக்கு ஒருத்தனுமா வந்து உன் பொண்டாட்டி இருக்கா? நீ இதை என்னைக்காவது உணர்வ அப்படின்னு சொல்லி சொன்னான். நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும். சரி ரைட்டு, என்ன இருந்தாலும் நம்ம குடும்பம், என் குடும்பம், என் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசப்பிணைப்பில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எல்லாத்துக்குமே இவ வந்து ஒரு எண்டு கார்டு போட்டான், சுமிங்கிறவ. இனிமே என்னை தேடி வரவும் வேணாம், நான் உன்னை தேடி வரவும் வேணாம். உனக்கு ஏதாவது ஒன்று நல்லது கெட்டதுன்னா அவர் வந்து பார்ப்பார். அன்றைக்கி ஆக்சிடெண்ட் ஆகி கிடந்த யார் வந்தா? நல்லா கரப்பாம்பூச்சி இந்த இது இருக்கும் பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ண போகிற தவக்காலை குப்புரை போட்டிருப்பாங்க பாரு, அதை மாதிரி பொழந்துக்கிட்டு கிடந்த நான் தான் உன்னைய கூட்டு போய் 108 ஆம்புலன்ஸை பிடிச்சி உன்னைய போய் எந்த பெரிய ஆஸ்பத்திரி, ஒரு ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரியில் அரிஸ்டோ ஆஸ்பத்திரி, பணம் காசை எதிர்பார்த்தேனா? என்ன செலவானாலும் பரவாயில்லைங்க, அவள் உயிரை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கொண்டு போய் உன்னை நான் சேர்த்தனா இல்லையா? ஒரு சில பேர் உதவி பண்ணாங்க, இருந்தாலும் அவங்க பண்ணினாலும் பண்ணாட்டினாலும் நான் என் கடமைக்கு குடும்பத் தலைவனா உன் புருஷனா நான் எல்லாம் செஞ்சுருப்பேன்ல. செஞ்சு தானே உன்னை அனுப்பி விட்டேன் நான். ஏதோ ஆண்டைய முன்னியத்தில் உனக்கு அன்றைக்கி எதுவும் நடக்கலை. சரி ரைட்டு, ஒரு சின்ன காயமாக போச்சு, அந்த காயம் ஆறவே உனக்கு பல மாதம் ஆச்சு. அதையும் தாண்டி உன்னை நான் எப்பயுமே வந்து ஒரு கேர் எடுத்துக்கிட்டு தானே இருந்தேன். உன் மேலே ஏதாவது வந்து கலங்கம் சுமத்துனேனா? இது நாள் வரைக்கும் உன்னைய பற்றி எப்போயாவது மீடியாவுக்குள்ளே இவ கூட சொல்லுவா, சூர்யா உன் பொண்டாட்டி வந்து ரிப்பாயிலேருந்து சஃபியிலேருந்து சரத்துலேருந்து சுகையில் வரைக்கும் போயிட்டா, ஆனால் ஊனா ஏசியில் உட்காந்துக்கிட்டு ஓசியில் வந்து சீன் காட்டுறா, அவுத்து போட்டு காட்டுறா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பழி போட்டிருப்பா. நான் கூட என்ன சொன்னேன், எப்பா அப்படிலாம் சொல்லாத, ஏதோ அவள் குடும்பத்துக்கு ஒரு ஆளாக இருக்கிறான்னு சொல்லி தானே இவ்வளோ நாளாக போனேன். ஆனால் உன் போகிற போக்கு நாளுக்கு நாள் எல்லை மீறி போகுது. அந்த வீடியோவை அழிக்க சொன்னது நீயாக தான் இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் பார்த்தா அடுத்த நிமிஷம் உன்னை வச்சு டாராக கிழிப்பேன். நான் மாத்திரம் இல்லை, பல சேனல்களும் உன்னை கிழிக்கும். இந்தா சிக்காபாய் சிக்கு பாயின்னு சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்தா அவனுக்கே அல்வா கொடுத்துட்டீல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஏன் உன்னால் அடக்க ஒடுக்கமாக வீட்டில் பேரனை பார்த்தோமா, அவனுக்கு பேம்பர்ஸ் வச்சோமா, பிள்ளைக்கு கல்யாணம் முடியலை, இன்னும் அவனுக்கு இப்போ ஒரு பொண்ணு பார்த்து முடிச்சு வைக்கிறத விட்டுவிட்டு நீ இன்னும் வந்துக்கிட்டு இப்படி ஜிகுன்னு மினிக்கிக்கிட்டு. நான் முதல்ல எனக்கு டவுட்டுங்க. என்ன டவுட்டுனா, ஒரு புருஷன் இல்லாதவ எப்படி இருக்கணும்? சாப்பாடு செல்லாது, ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க, பார்க்குறதுக்கே வந்து ஒரு பங்கரையாக, ஒரு கேவலமாக, ஒரு அந்த கணவன் பிரிஞ்ச ஏக்கம் கண்ணில் தெரியும். ஆனால் இவளை பார்க்கும்போதுங்க எதுவுமே இவகிட்ட தெரியலை. இவ ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிருந்தா தெரியுமா, மருந்து குடிச்சு இந்த மாத்திரை போட்டப்போ. அப்போ அவள் தேடி வர்றா. அவள் எதுக்கு வந்தா, வேவு பார்க்க வந்தாளா எதுவோ, அது வேறு விஷயம். ஆனால் வரும்போது பார்த்தாங்க, நான் பார்த்து ஒரு மாதம் இருக்கும் அவளை பார்த்தா, அப்படியே ஆள் கண்ணம்லாம் இத்த தண்டி நல்லா உப்பலை, ஆள் வந்து தழுக்கும் குழுக்கும் மினுக்குமா, அப்படியே ஜக 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 ஜகன்னு அப்படியே மினுங்கிறான். இந்த இதில் சொல்லுவாங்க பாருங்கள், வடிவேல் படத்தில் தக்க தக்க தக்கன்னு எம்ஜிஆர் மாதிரி மின்றா. என்னடா இவ கொஞ்சம் கூட அவளுக்கு கவலையே இல்லை முகத்தில், என்னவா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அப்போ என்கிட்ட வந்து வெல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால தான் இவ கூட சொன்னா, இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இது நடந்துக்கிட்டு தாண்டா இருக்குது, நீ தான் நம்ப மாட்டேங்கிற, ஆனால் எனக்கு தகவல் வருதுடா. ஏன்னா இவளுக்கு வந்து அங்கிட்டுக்கிட்டு சுற்றி ஒரு 4 பேர் விழுதுகள் இருப்பாங்க. யாரோ ஒருத்தருங்க மூலியமாக எனக்கு நியூஸ் வருது, இவ இன்னமும் வந்துக்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு தாண்டா திரியிற, நீ தாண்டா அவளை வந்து நம்பி ஏமாந்து போகிற அப்படின்னு சொல்லி இவன் எனக்கு பல தடவை எச்சரிக்கை விட்டா. அப்போலாம் நான் நம்பலை. ஆனால் இன்றைக்கி காலையில் ஏர்போர்ட்டில் இருந்து அவன் ஒரு வீடியோ போட்டான் தெரியுமா, இலங்கை டு இது இந்தியான்னு. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், எப்படி அந்த பிளேட் எங்கே வரும், இலங்கையிலேருந்து என்ன சென்னைக்கா போகுது, நேராக கிளம்பி இலங்கை டு மதுரை ஏர்போர்ட்டுக்கு வரப்போகுது. இவங்க இங்கேயே ஒரு இடத்துல ரூமை போடுறாங்க, இவங்களுக்கு தேவையானதை நிறைவேற்றிக்கிறாங்க, எனக்கு அல்வாவை கொடுக்குறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு வீடு வாங்கி கொடு, எனக்கு வாசல் வாங்கி கொடு, எனக்கு வந்து ஒத்திக்கை பிடிச்சி கொடு. இவ்வளோ நாள் வரைக்குங்க ஒரு சொல்லாத ரகசியத்தை இப்போ உங்கள் முன்னால் நான் உடச்சி விட்றேன். இது சூர்யாவுக்கு கூட தெரியாது. இவ வீடு வாங்க போகிறேன்னு சொல்லி ஒரு சேனல்காரமாக வந்து அந்த பூஜை போட்ட வீடியோவை போட்டுச்சு தெரியுமா,
பூமி பூஜைன்னு சொல்லி ஒரு வீடியோவை முகத்துக்கு மாத்திர பொம்மையை வச்சு மறைச்சி விட்டு ஒரு வீடியோ போட்ட அன்னைக்கு அவள் என்ன பண்ணா தெரியுமா, ஆஹா இவங்க வீடு வாங்க போகிறாங்களா, நம்மளும் அதே மாதிரி ஒரு வீடை வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் வந்து நீ இப்போவே வீட்டுக்கு வந்தாகணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டான். யார்? இந்த சுமிங்கிறவ. சரி என்ன தான் சொல்ல போகிறான்னு சொல்லி நான் போனேன். ஒழுங்காக எனக்கு வீடு வாங்கி கொடுத்துரு, இல்லை ஒத்திக்காத ஒரு வீடு பிடிச்சி கொடு. எங்கேயோ கிடந்தவ திருப்பூரில் இருந்தவளை கூப்பிட்டு வந்து அவளுக்கு வந்து வீடு வாசம் வாங்கி கொடுக்கறதுக்கு நீ பூமி பூஜை போட்டிருக்க, நீ போர் போட்டுட்ட, நீ வந்து கட்டடத்தை எழுப்பிட்ட, எனக்கும் ஒழுங்காக காசை கொடு, இல்லைன்னா நான் டேஷனுக்கு போவேன், உங்கள் 2 பேரும் எழுதி வைப்பேன்னு சொல்லி என்னை பல மாதிரியான பிளாக்மெயில் பண்ணான். நான் சரியப்பா பேசாமல் இரு, அமைதியாக இரு, முதல்ல இவளுக்கு வேண்டியது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அரை கிணறு தாண்டியாச்சு, இன்னும் ஒரு அரை கிணறு தான், முடிச்சு விட்டுட்டு உனக்கு வேணுங்கிறது என்னங்கிறத நான் செய்கிறேப்பான்னு தான் சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்துக்கங்க, அடிக்கடி ஃபோனை போடுறது, கிளம்பி வா அங்கே ஒரு வீடு வருது, கிளம்பி வா இங்கே ஒரு வீடு வருது, அங்கே இடம் வருது, வெறுங்கையும் முளம் போடுமா. நான் கேட்குறது, ஒரு கையில் வந்து நீ இப்போ வச்சுருக்கணும் ஒரு பணம். இப்போ நாங்களே இவ்வளோ ரூபாயை வச்சுக்கிட்டே எங்களாலேயே ஒரு வீட்டுக்கு லோன் வாங்க முடியலை, அதுக்கு 1000 கேள்வி, எனக்கு அட்ரஸ் ப்ரூஃப் இங்கே வேணுங்கிறாங்க, இவ என் பேரில் வேணாங்கிறா லோனு. நாளைக்கு நீ வந்து லோனை போடுவ, நாளைக்கு உன் பிள்ளைகளும் உன் பொண்டாட்டி வந்து நின்றுக்கிட்டு என் புருஷனோட காசு தான் இது, அவன் தானே லோனு கட்டுறேன், அப்போ அந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேஸு போட்டால் அப்புறம் நான் நடுத்தருவில் நிற்கணும், அதனால் உன் பேரில் லோன் வாங்க வேணாம், என் பேரில் தான் நீ லோனு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி லோனுக்கு லோன்னு நாங்கள் அலையிறோம். எங்களுக்கு லோனும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இவ உட்காந்துக்கிட்டு கையில் 10 காசு கிடையாது, மாத வருமானத்துக்கு இருந்த சேனலும் அப்போ முடங்கி போச்சு, ஸ்டேக் விழுந்து போய் கையில் சுத்தமாக பைசா கிடையாது. வெறுங்க எப்படி முளம் போடும்? காசை வந்து நான் ரெடி பண்ணிடுவேன், எனக்கு அவங்க தர்றேன்டாக இவங்க தர்றேன்டாக, எல்லாம் வாயில் தான் வடை சுடுவாங்க. உன் கையில் காசு வச்சுருக்கியா? இல்லாமே வச்சுக்கிட்டு என்னை போட்டு பாடாக படுத்தி எடுத்து என்னை பிளாக்மெயில் பண்ணான். இப்போ இனிமேல் இவன் எங்கே போய் யாருக்கிட்ட போய் எதையும் கேட்பா? நான் கூட அப்போ பயந்தேன், சரி நம்மளுக்காக நம்ம பொண்டாட்டி இருக்கா, நாளைக்கு நம்ம ஒரு வீடு வாசன்னு சொல்லி இவ கட்டி வந்தால் கூட, சூர்யா என்னையை பற்றி விட்டுட்டா கூட சரி சுமி நம்மளுக்கு வாழ்க்கை கொடுப்பா. ஏன்னா எங்கே ஏதோ ஒரு பிரச்சனை சூர்யாவுக்கு எனக்கு வருது, இவன் என்னை இந்த எப்பயும் போல் பேக்கை தூக்கி போட்டு வெளியே போடாத நாயேன்னு சொன்னால் நான் எங்கே போவேன்? அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சரி நம்ம பொண்டாட்டி வீடு கட்டுறேங்கிறா, ஏதோ ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் இவ கட்ட போகிற வீடு எதுக்காக தெரியுமா? இவனால் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இலங்கைக்கு போக முடியாது, ஆனால் அவனால் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு இந்தியாவுக்கு வர முடியும், இந்திய பிரஜையாக கூட அவனால் மாற முடியும். ஏன்னா இங்கே அவளுக்கு வந்து ஒரு சட்டப்படி விவாகரத்து கொடுத்து ஒரு கல்யாண காட்சியை நடந்து போச்சுருவீங்க 2 பேருக்கும், அவன் இங்கே வந்து இருக்கலாமே, இல்லை இப்போ மாதிரி அப்பப்போ வந்துட்டு வேடந்தாங்கள் பறவை மாதிரி வந்துட்டு போகலாமே, அதுக்கு வாய்ப்பு இருக்கே. அதுக்காகத்தான் இவ ஏன் தலையில் மிளகா அரைக்கிற கதையா, வீடு வாங்கணும், எனக்கு வந்து தனியாக போகணும், அந்த வீடு ஒரு வீடு வந்து சின்ன மகனுக்கு இருக்கட்டும், இன்னொரு வீட்டில் பெரியம்மையை இருந்துக்கிருவேன், நான் தனி வீட்டுக்கு போகணும். தனி வீட்டுக்கு போகணும்னா நீ தனி வீட்டுக்கு எதுக்கு போகிற? நான் உன் கூட வந்து வாழ போகிறது கிடையாது, அப்புறம் எதுக்கு உனக்கு தனி வீடு அப்படின்னு சொல்லி அன்னைக்கே நான் கேட்டிருக்கணும். என் மரமண்டைக்கு என் புத்திக்கு அது ஏறலை. ஏதோ சரி வா நம்ம நாளைக்கு கூட நாளை பின்ன இவ கூட வந்து சேர்ந்து வாழுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா போல் சுமி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் இருந்தா, இந்த வெள்ளலி பற்றிங்களா என்னென்ன வேலை பார்த்துருக்குன்னு, விவரத்தனமா வில்லத்தனமா, அவனுக்காக தான் இவ்வளோ வேலை நடந்திருக்கு. இப்போ இனிமேல் இதில் வந்து நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து மூடி மறைக்க முடியாதுல, உங்கள் கள்ளக்காதலை மக்கள் முன்னால் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சா? அவன் பிளேட்டில் வர்ற மாதிரி வீடியோ போட்டதை ஏன் அழிச்சான்? மடியில் கணம்பு இருந்தால் தானே வழியில் பயம் இருக்கணும். ஒன்றுமே இல்லாதவன் நான் இந்தியாவுக்கு போகிறேன், எனக்கு அங்கே வந்து வேலை கிடக்கு, ஒரு வியாபார விஷயமா வர்றேன்னு சொல்லி வீடியோ போட்டதை அப்படியே விட்டுருக்கணுமே, ஏன் அழிச்சான்? சந்தேகம் வந்து எப்போ தெரியுமா வரும் ஒரு மனுஷனுக்கு? ஒரு விஷயத்தை மூடி மறைக்கும் போது தான் அதில் சந்தேகமே வரும், அப்போ தான் அது துளிர் விடும். எதுக்காக போட்ட வீடியோவை அழிக்கணும்? அப்போ அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம்ல. ஆக இவன் வீடியோ போட்டுட்டு கிளம்பிட்டான். இந்த அம்மா நேற்று நைட்டு உட்காந்து தேம்பி அழுததை பார்த்து நேரில் வந்து தடவி கொடுத்து ஆறுதல் கொடுக்குறதுக்காக மாப்பிள்ளை அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. இவங்க வந்து அதை பார்த்துட்டாங்க அந்த வீடியோவை. ஏய் எதுக்குடா தேவையில்லாமல் வீடியோ போட்டு வச்சுருக்க? டே மெண்டல் பையலே சுண்டல் சுகையில் அழிடா நீயே வந்து எங்கள் அப்பையும் குதிரைக்குள்ளே இல்லை, நான் திருட்டு பையன் இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருவோம் போலையடா, அழிடா முதன்னு சொல்லி வீடியோவை அழிக்க விட்டுருக்கா. ஆனால் ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான்ல, கடவுள் இருக்கார்ல, கண்ணில் காட்டிட்டார்ல, இப்போ நீ இதுக்கு என்ன பதில் சொல்லுவ? இப்போ அடுத்து என்ன நடக்குங்கிறத நான் சொல்லவா? இன்றைக்கி வந்து பெரியவே அவன் இதுக்கு போயிருப்பான் ஈவெண்ட்டுக்கு, சின்னவன் வேலைக்கு போயிருப்பான். ஆக ஒன்று இவன் கிளம்பி நேராக வீட்டுக்கு வரணும், இல்லையா இவ கிளம்பி
வெளியில் போகணும். ஏதோ ஒரு சம்திங் ராங்கு நடக்கும். கண்டிப்பாக எனக்கு நல்லா தெரியும். இப்படி தான் நடக்க போகுதுங்கிறத நான் சொல்லுவேன் கரெக்டாக. இப்படி தான் நடக்க போகுது. அதனால் இனிமேல் நீ வந்து என் பொருளாக இருந்த வரைக்கும் தான் எனக்கு பொருள். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்ப. சரி, என்றைக்குனாலும் நம்ம பொண்டாட்டி நமக்காக வெயிட் பண்ணுவா. நம்ம பிள்ளை, நம்ம குடும்பம், நம்ம பேரேன்னு சொல்லி வாழ்ந்த காலம் ஒரு காலம். இப்போ அந்த எண்ணத்தில் நீயே மண்ணள்ளி போட்ட. இனிமேல் நீ வந்து எனக்காக இருப்ப, இல்லை நாங்கள் வந்தாலுமே நம்ம 2 பேருக்குள்ள வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. காரணம் என்னென்னா, நீ இப்போ என் பொருள் கிடையாது. நீ இப்போ அடுத்தவன் பொருள். இப்போ மற்ற விஷயத்தை கூட நான் நம்பலை. ஏதோ வீடியோ காலில் ஏதோ பேசுனேங்கிறாங்க, ஏதோ காட்டுனுங்கிற, ஏதோ பழகுனாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கூட நான் என்ன பண்ணிட்டேன், நம்பலை. என்ன இருந்தாலும் என் பொண்டாட்டி தான், எப்போயும் எனக்கு விசுவாசமாக இருப்பா அப்படிங்கிற நம்பிக்கையில் இவ்வளோ நாளாக என் வாழ்க்கையை நான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எப்போயோ நம்ம போய் நம்ம குடும்பத்தோட இணைஞ்சிடலான்னு. ஆனால் இப்போ அதுக்கு சுத்தமாக ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். காரணம் என்னென்னா, கண் கூட தெரிஞ்சு போச்சே நீங்கள் இப்படித்தான் வாழ போகிறீங்க, இல்லை இதுக்கு முன்னால் இப்படி நீங்கள் வாழ்ந்தீங்களா. பல விஷயங்கள் எனக்கு காதுக்கு வந்துச்சு. திருச்சிக்கு நீ போகிறதாகவும், கேட்டால் கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொன்னதாகவும், அதுக்கப்புறம் பல விஷயங்கள் என் காதுக்கு வந்துச்சு. ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா வந்துச்சு. ஆனால் அதை கூட நான் நம்பலை. இப்போ வரைக்கும் நான் இது வரைக்கும் உன் மேலே சுமத்தின களங்கங்கள் எதையுமே நான் முழுசாக ஏற்றுக்கிறல, நம்பலை. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண் கூட தெரிஞ்சு போச்சு. இப்படித்தான் நீ வந்து இருக்க போகிற. இவனே இப்படி வாழும்போது நம்ம ஏன் அப்படி வாழக்கூடாதுங்கிற ஒரு முடிவு எடுத்து உன் வாழ்க்கையை தேடி நீ போயிட்ட. சரி, நானும் சொல்கிறேன், உனக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு துணை தேவைப்படும். உனக்கும் ஹார்மோன் சுரக்கும். கண்டிப்பாக வந்து உனக்கு ஒரு எதிர்காலம்னு ஒன்று இருக்கும். ஏன்னா நீ வந்து எல்லாருக்கும் ஒரு செட்டில் பண்ணிவிட்டு, இப்போ நான் எப்படி என் வாழ்க்கைக்கு ஒரு எதிர்காலத்தை தேடினேன்னா அதை மாதிரி நீ நினச்சி போயிட்ட. அதை வந்து ஓப்பனாக ஒத்துக்க. இதுதான் இனிமேல் என் வாழ்க்கை, இவர் தான் இனிமேல் எனக்கு எல்லாமே. இனிமேல் நீங்கள் என் வீட்டுக்கு வர வேணாம். நானும் வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். உங்கள்கிட்ட பணத்தை கேட்க மாட்டேன். பொருள் வாங்கிட்டு வான்னு சொல்ல மாட்டேன். கறிமீன் வாங்கி கொடுன்னு உன்னை கெஞ்ச மாட்டேன். என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்க. காலகாலத்தில் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு உண்டான வழியை பாரு, நானும் அனுப்பி விட்றேன், கையெழுத்து போடுறேன்னு சொல்லி டீசெண்டாக முடிச்சுக்க. என்ன மக்களே நான் சொல்கிறது, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. அதை வந்து ஒரு பக்கமாக வாழ்ந்துட்டு போகணும், நிம்மதியான வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு போகணும். அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். நீயும் வந்துக்கிட்டு இங்கிட்டு ஒரு பக்கம் அங்கிட்டு ஒரு பக்கம் என்னையும் இந்த எப்படி சமாதானப்படுத்திக்கிட்டு ஒரு எப்படி சொல்கிறது சமாளிச்சுக்கிட்டு இப்படி வாழாமல் உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு போ. இன்றைக்கி கண் கூட தெரிஞ்சு போச்சுல. தாராளமாக 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட்டுக்கோங்க, டூயட் போடுங்க. நாங்கள் தான் இனிமேல் எங்கள் ஜோடிகள். எப்படி சிக்கா சூர்யாவோ அதை மாதிரி சுமி சுகைல் அப்படின்ட்டு போ விடு. இனிமேல் என்னை எந்த தொந்தரவு பண்ணாத. நான்லாம் ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. ஒரு அளவுக்கு தான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து யாரையுமே அப்படியே பட்டும் படாமல் காப்பாற்றிக்கிட்டே போவேன். வேணான்னு சொல்லி முட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கா வந்து ஒரு நாள் தோன்றப்ப மொத்தத்துக்கு உதறி தள்ளிட்டு போயிடுவேன். இப்போ இன்றைக்கி என் கேரக்டர் என்னென்னா, நீ எப்படி இப்போ எப்பேற்பட்டவ எப்படிப்பட்டவங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நீ விளைவிக்க, இல்லாட்டினா விளக்கப்படுவாய். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அடுத்து நானே நோட்டீஸ் அனுப்புகிறேன். இது அதிகாரப்பூர்வமாக இந்த வீடியோ மூலியமாகவே உனக்கு நான் சொல்லிக்கிறேன். இனிமேல் உனக்கும் எனக்கும் ஜென்மம் அழிஞ்சாலும் உன் மூஞ்சியில் நான் முழிக்க மாட்டேன். நீ என்னை எதிர்பார்க்க வேணாம். அதுக்காக என் பிள்ளை குட்டி வேணும் எனக்கு, என் மகன், என் பேரை. அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, சூர்யாவே எனக்கு சிக்னல் கொடுத்துட்டா, க்ரீன் சிக்னல். தாராளமாக போ. உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா அதை செய். உன் குடும்பம்னா இனிமேல் யார் யார், உன் பெரிய மையன், உன் பேரே, உன் மருமக, உன் சின்ன மையன். அவனுக்கு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணு. அவனுக்கு ஒரு காலகாலத்தில் ஒரு கால் கட்டை போட்டு அவனுக்கு செட்டில் பண்ணு. அதுக்கு நம்ம தலைமையிலேயே அவளை நம்பாத. அவன் இனிமேல் ஓடுகாலி ஓடிடுவா. உனக்கு வச்ச பேர் கரெக்டாக தான் வச்சுருக்காங்க, அதனால் ஓடுகாலி ஓடிடுவா. இனிமேல் நம்ம பார்த்துக்குருவோம். அவங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு தரேன். ஏன் உங்கள் அம்மாவுக்கு நான் செய்யலையா? உங்கள் அம்மா என் கையால் எவ்வளோ நாள் சாப்பிட்ருக்காங்க. அதே மாதிரி உன் பிள்ளைகளுக்கு எதாவது வேணுமா, நான் குழம்பு வைக்கிறேன்னா கொண்டு போய் கொடு, சாப்பிடட்டும். உனக்கு எதாவது வேணுமா, பண உதவி வேணுமா, என்கிட்ட கேளு, நான் பண்ணுறேன். எல்லாமே இனிமேல் அவள் தான். இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் மேனேஜ்மெண்ட்டே அவள் தான். இனி அவள் பொறுப்பில் தான் இனிமேல் என் குடும்பம் அவள் தலைமையில் இயங்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ரைட்டா? இனி நீ யாரோ எங்கள் குடும்பம் யாரோ, நாங்கள் எல்லாம் ஒன்று. உன் வாயில் தனியாக வந்து சுகையில் போட்டால் மண், அவ்வளோதான். அவனை நம்பி நீ ஏமாந்த. இப்போ அவனை நம்பி நீ பல பேரை பகைச்ச. அவனை நம்பி எல்லாரையுமே எதிர்த்த. அவனுக்காக கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்ட. இன்றைக்கி கட்டின புருஷனே நீ இழந்துட்ட. குடும்பத்துக்கிட்டே நான் போய் சொல்லிடுவேன், எப்பா இப்படி உங்கள் அம்மா கதை போய்கிட்டு இருக்கு,
எல்லாம் விலகி நம்ம பக்கம் வந்துருங்கன்னு சொல்லி தனியாக பிரித்து எல்லாத்தையும் நான் கூப்பிட்டு வந்துடுவேன். நீ தாராளமாக பாஸ்போர்ட் எடுத்து அங்கே போனாலும் சரி, அவர் உன் கூட வந்து இருந்தாலும் சரி, நான் அங்கே தலையிட மாட்டோம். ஓகேவா? குட் பை.